ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 2 தரமான த்ரில்லர் படத்தை பற்றி பார்ப்போம். முக்கியமாக இந்த 2 படங்களுமே அந்தந்த ஜேர்னரில் ஒரு பயங்கர ஒர்த்தான படங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பாய்லரும் இருக்க போகிறதில்ல, ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 2010 ஹிந்தியில் ஃபர்ஹான் அக்தர், தீபிகா படுகோன் நடித்து ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹிட்டான த்ரில்லர் தான் இந்த கார்த்திக் காலிங் கார்த்திக். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோ பேர் கார்த்திக். இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். கார்த்திக் ஒரு இன்ட்ரோவர்ட், அதனால யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டான். முக்கியமாக கார்த்திக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஆஃபீஸ்லேயும் சரி வெளியிலையும் சரி. இப்போது கார்த்திக்கோட ப்ரெசென்ட் லைஃப்பில் அவன் ஒரு விஷயத்தை நினச்சி கில்ட் ஆகிட்டே இருக்கான். என்னன்னா, சின்ன வயசில் அவனோட பிரதர் இறந்து போனதுக்கு தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கார்த்திக்கு அவனோட ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குற சோனாலியா அப்படிங்கிற பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை அவன் என்றைக்குமே எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. இப்படி போயிட்டுருக்க கார்த்திக் லைஃப்பில் ஒரு நாள் அவனோட பாஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு அவனை ரொம்ப மோசமாக திட்டிடுறாரு. இதனால் ரொம்ப டிப்ரெஸ்டான கார்த்திக் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சடனாக அவனோட லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை கார்த்திக் எடுத்து பேசும்போது ஆப்போசிட் லைனில் இருக்கவன் ஹாப்பி பர்த்டே கார்த்திக் அப்படின்னு சொல்கிறான். கார்த்திகோட வாய்ஸும் அந்த லைனில் இருக்கனோட வாய்ஸும் சிமிலராக இருக்குது அப்படின்னு கார்த்திக் ஒரு டவுட் வருது. உடனே கார்த்திக் நீ யார் பேசுகிற அப்படின்னு கேட்க, நானும் கார்த்திக் தான் பேசுகிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, हैप्पी बर्थडे कार्तिक। कौन है? आवाज नहीं पहचानी? मैं कार्तिक बोल रहा हूँ। இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விறுவிறுப்பான சம்பவங்களும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் தான் இந்த கார்த்திக் காலிங் கார்த்திக் படத்தோட மீதி கதை. நான் ஷோராக சொல்கிறேங்க, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கண்டிப்பாக அவங்க சர்ப்ரைஸ் பண்ணும். படமும் அதே அளவுக்கு கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காகவே போகும். நீங்கள் ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார்த்திக் காலிங் கார்த்திக் படத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம். நம்ம இந்தியன் சினிமாவில் இந்த அளவுக்கு வயலன்ஸான படம் இதுக்கப்புறம் வருமானு கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரூட்டலான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற ஒரு படம் தான் இந்த கில். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோயினிக்கு வேற ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் ஆகுது. அப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலி ராஞ்சிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறாங்க. அதே ட்ரெயினில் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா எப்படியாவது ஹீரோயின் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி இந்த மேரேஜை நிறுத்திடணும் அப்படின்ட்டு. இப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த ட்ரெயினில் ஏற சில கொள்ளக்காரங்களால் ஹீரோயினோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. இப்போ இதுக்கப்புறம் அந்த கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து பேசஞ்சர்ஸையும் ஹீரோயினோட ஃபேமிலியையும் நம்ம ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா, நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயின்டு கமாண்டோ அப்படிங்கிறது தெரியாமல் மோதுற அந்த கொள்ளக்காரங்களோட நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கில் படத்தோட மீதி கதை. ஒரு சிம்பிளான ஒன்லைன் தான் இந்த படம். ஆனால் இதை இவங்க எடுத்துருக்க விதம் அப்படிங்கிறது உண்மையிலே வேறு லெவல். வெறும் 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு ஆக்ஷன் படங்கள் பிடிக்கும்னா, ஜான்விக் மாதிரியான படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள்.